சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பசலை கிராமத்தில் பயிர்களை காட்டுப்பன்றிகள் அழித்து வருவதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேல்பசலை கிராமத்தில் 300 ஏக்கர் பரப்பளவில் நெல் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு சில விவசாயிகளின் நிலங்களுக்குள் புகும் காட்டுப்பன்றிகள் பயிர்களை நாசம் செய்வதாகவும் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறையினர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் காட்டுப்பன்றிகளை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் சேதமடைந்துள்ள பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டு பன்றியால மேலப்பசல கிராமத்துல என் வயல்ல 1 ஏக்கர் விளைய வச்சிருந்த நெல் அறுவடைக்கு தயாரா இருந்த நிலையில சுத்தமா காட்டு பன்னிகள் இரவு முழுவதும் வந்து நெல்லை அறுவடைக்கு தயாரா இருந்த நெல்லை பூரா கடுமையா சேதப்படுத்திருச்சு. கிட்டத்தட்ட 4 மாத காலம் இந்த விவசாய நிலங்கள்ல விவசாயிகள் அல்லும் பகலும் நாங்கள் கஷ்டப்பட்டு கைக்கு பலன் கிடைக்கிற இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி காட்டு பன்றிகளால் வந்து என்னுடைய நெல் விவசாயம் பூரா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. எனது இந்த வயலில் அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெல் வயலில் கூட்டமாக இரவு நேரங்களிலே வந்து காட்டு பன்றிகள் இந்த நெல்லை பூரா சேதப்படுத்தி விட்டது. சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மேல் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம், காட்டுப்பன்றியா வீட்டுப்பன்றியா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இருவரும் சாக்குப்போக்கு சொல்கிறார்களே தவிர காட்டுப்பன்றியை ஒழிப்பதற்கு அழிப்பதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கை என்பது இந்த மாவட்டத்தில் கிடையாது. எனவே மாவட்ட நிர்வாகம் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதுக்கு உரிய நஷ்டஈடை வழங்க வேண்டும்.